பொதுவாங்க நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் நம்முடைய எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடக்கணும்னு சொன்னால் நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிக்குவோம். உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி வேண்டிக்குவோம். நம்ம அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிட்ட அந்த நேர்த்தி கடனை குலதெய்வத்துக்கு நேர்ந்து கொண்டு அந்த நேர்த்தி கடனை நம்ம மறந்துட்டாலும் சரி, இல்லை செய்ய தவறிட்டாலும் சரி, குலதெய்வத்தை சாபம் ஏற்படுங்க. அதாவது கோபம் வந்துடும் குலதெய்வத்துக்கு. அப்போ என்ன செய்யணும்? அதை எளிதாக நிவர்த்தி செய்ய சில எளிய பரிகார வழிமுறைகள்லாம் உண்டுங்க. அது மாதிரி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் குலதெய்வ சாபத்திலேருந்து நம்ம நீங்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம குலதெய்வ ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரு மஞ்சள் துணியில், சுத்தமான ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயமும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அதை ஒரு முடிச்சாக கட்டி, அந்த முடிச்சை நீங்கள் குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே அழகாக ஒரு ஆணியில் அப்படியே கட்டி தொங்க விட்டுடுங்க. இல்லைன்னா குலதெய்வ ஃபோட்டோவுக்கு கீழே அதை வச்சு மனசார கையெடுத்து கும்பிடுங்க. அப்பா சீக்கிரம் நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்னுடைய நேர்த்தி கடனை நான் நல்லபடியாக முடித்து கொடுத்துட்றேன். உன்கிட்ட நான் வேண்டிக்கிட்ட என்னுடைய நேர்த்தி கடனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உண்டான நல்ல வழியையும், உன் கோவிலுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு உண்டான நேரத்தையும் எனக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நம்ம தான் வீட்டிலையே குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டோமே, அதனால் போனால் என்ன போவாட்டி என்னன்னெல்லாம் விட்டுடாதீங்க. குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் நேர்த்தி கடனை உங்களால் எப்போ முடியுதோ முடிஞ்ச சமயத்தில் கண்டிப்பாக போய் குலதெய்வ கோயிலில் அதை நிறைவேற்றிட்டு வரணுங்க. இது நம்மளால் போக முடியாமல் குலதெய்வ சாபம் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம்தான். இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோம், இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் நம்ம வேண்டின நேர்த்தி கடனை செய்யாமல் தட்டி தட்டி போகிறதோ, இல்லை அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போகிறதோ மிகப்பெரிய ஆபத்து, தப்புங்க. ஓகே, இந்த மாதிரி எளிய பரிகாரத்தை மேற்கொண்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் நம்முடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறோமோ அவ்வளோக்கோட நம்முடைய குலம் நல்லாயிருக்கும். வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப அமைதி எல்லாம் நல்லபடியாக இருக்குங்க.